ஹாய் ஹலோ ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே வரப்போகுது அப்படின்னாலே தேர்ஸ்டேவே வீடெலாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுலாமா, இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் சாமி கும்பிட்டுக்கலாமா அப்படின்ற குழப்பமும் எனக்கு சேர்ந்தே வந்துடும். அம்மா வீடு மாமியார் வீடு ரெண்டு வீட்லேயுமே சர்ச்சுக்கு போயிட்டு வரதோட சரி, வீட்டில் சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் கூட பாண்டிச்சேரியில் தனியாக இருந்தோம். அப்போ அங்கே உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டாலே மார்னிங்கே வீடு வாசல்லாம் கழுவி ஈவினிங் போல் பூசா பண்ணி போட்டு சாமி அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் நம்ம வீட்லேயும் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் மித்து இருக்க தான் செய்யுது. ஒரு சில பேர் வந்து தேர்ஸ்டேவே எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிடணும், ஃப்ரைடே எந்த க்ளீனிங்கும் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், 2 குட்டீஸ் இருக்க வீட்டில் ஒரு நாள் முழுக்க வீட்டை நீட்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. எந்த க்ளீனிங் ஒர்க் பார்த்தேன் அப்படின்னாலும் ஃபெபின் குட்டி என் கூடயே தான் இருப்பான். இன்றைக்கி என்னமோ அவனை வச்சுட்டு எந்த வேலையுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணுச்சு. சரின்னு அவனை மாமா கூட அத்தையை பிக்கப் பண்ண அனுப்பி 5 o'clock போல் தான் வேலை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 1 ஹவர்க்குள்ளே துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சுட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் மாற்றி விட்டு பூசாமி எண்ணெய் போட்டு சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.